நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியின் 100ஆண்டு நிறைவு விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கல்வி பணிகளை கடந்து சமூக சேவைகளில் ஈடுபட்டு சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட கல்வி, மறுக்கப்பட்ட கல்வி, கற்க இயலாத பெண்களுக்கு கல்வியையும் வாழ்வாதாரத்தையும் வழங்க மரியனோம் மொட்டுக்கள் இல்லம், நடுத்தர விளிம்பு நிலை பெண்களுக்கான பாதுகாப்பான தங்குமிடம் வழங்கக்கூடிய ரோஷின் நிவாஸ்னு சமூக சேவை நிறுவனங்களையும் நடத்திட்டு வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே மாணவர்கள் இருக்கீங்க. ஒரு காலத்தில் கல்வி என்பது நமக்கு மறுக்கப்பட்ட ஒன்று. ஏராளமான போராட்டங்களுக்கு பிறகுதான் கல்வி கதவுகள் நமக்கு திறக்கப்பட்டுச்சு. இன்னமும் கல்விக்காக போராடும் மக்கள் இருக்காங்க. கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காலை உணவு திட்டம், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் நிறைய திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட பள்ளி மாணவர்களுக்காக சிறப்பு பேருந்துகளை தொடங்கி இருக்கிறோம். நம்ம எல்லா தரப்புக்கும் இத்தனை திட்டங்களை தொடங்கி எல்லாரும் செயல்படுறோம். ஆனா இந்திய அளவில் பல மாநிலங்களில் வெறுப்புணர்வு தூண்டப்படுது. அதுக்கு அரசே துணை போகுது. இதுவரை இல்லாத அளவுக்கு இந்தியாவில் சிறுபான்மையினர் நெருக்கடிக்கு ஆளாகியிருக்காங்க. இதெல்லாம் நிரந்தரம் அல்ல. இந்தியாவோட மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கிற சக்தியோட கோட்டம் ரொம்ப நாள் நீடிக்காது. சாதி மத பிரிவினை பார்க்காம எல்லோரையும் சமமா நடத்துற பண்பை ஸ்கூல்ல நீங்க வளர்த்துக்கணும். தும்பை விட்டு விட்டு வாழை பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் தமிழ்நாடு எப்பவும் சமத்துவ பூங்காவா சகோதரத்தோட திகழணும்னா மாணவர்களான நீங்க இப்பவே அந்த எண்ணத்தோட வளர்ந்தாதான் முடியும். அதனாலதான் ஸ்கூல் நிகழ்ச்சியில கூட அரசியலும் அட்வைஸும் பேச வேண்டியதா இருக்கு. சமூக படிப்பில பலருக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கிறது இல்லை. வாய்ப்பு கிடைக்கிறவங்க அதனால வரக்கூடிய திறமைய வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கொண்டு சேர்க்கணும். இதுதான் புனிதமேரி யூப்ரேசியாவை போன்றவர்கள் ஆற்றின தொண்டு. இன்னைக்கு நம்ம பள்ளியில படிக்கிற நீங்க அடுத்து பட்ட படிப்பு, ஆராய்ச்சி படிப்புன்னு படிச்சு முன்னேறணும். இன்னைக்கு சயின்ஸ் எவ்வளவோ வளர்ந்துருச்சு. உங்களுக்கு தேவையான அறிவை பெற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதிலே இப்போ ஏஐயோட இப்போ வளர்ச்சி புது புரட்சியை உண்டாக்கிட்டு இருக்கு. அதுக்காக எல்லாத்துக்கும் ஏஐ இருக்கு, நாம எதுக்குன்னு படிக்கணும்னு நினைச்சிடாதீங்க. எந்த கண்டுபிடிப்பையும் நீங்க உங்க வளர்ச்சிக்காகத்தான் பயன்படுத்தி இருக்கணுமே தவிர அது உங்களுடைய சிந்தனையை சிதைக்க அனுமதிக்க கூடாது. அதே போல உங்க ரோல் மாடலை இன்ஸ்டாகிராம்ல தேடாதீங்க. பொழுதுபோக்கு வாழ்க்கையின் ஒரு அங்கம்தான், அதுவே வாழ்க்கை இல்லை. சுருக்கமா சொல்லணும்னா நீங்க ரீல்ஸ்ல பார்க்கறதெல்லாம் ரியாலிட்டின்னு நம்பிடாதீங்க. லைக்ஸ் வியூஸ்ல கெத்து இல்லை, மார்க்ஸ் டிகிரிஸ்ல தான் உண்மையான கெத்து இருக்கு. படிக்கிறதோட நல்ல விளையாடுங்க. உடல்நிலையும் பார்த்துக்க வேண்டும். டீச்சர்ஸும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு எந்த மாதிரி அப்கிரேட் ஆகணும், பேரண்ட்ஸும் நம்ம பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க. மனசை விட்டு பேசுங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பயப்படாம நம்ம கிட்ட தைரியமா ஷேர் பண்ணணும். அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். பசங்க கிட்ட உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா எங்க அப்பா அம்மான்னு சொல்லணும். அப்படி பழகுங்க. கல்வி, நண்பர்கள், சூழல் இதுதான் பசங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். எனவே நல்ல ஆயராக இருந்து பசங்க
பசங்களை முன்னேற்றணும்னு அனைவரையும் வாழ்த்தி குஷப்பர் பள்ளிக்கு 100 வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து இந்த இணைய வாய்ப்பை தந்த இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்துக்கு மீண்டும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.